அனைவருக்கும் வணக்கம். ஏற்றமிகு எளிமைங்கிற இறையன் பையாவுடைய நூலை படிச்சுட்ருக்கோம். எளிமை விளம்பரத்திற்கான பொருண்மை அல்ல, அது நமக்கு நாமே அனுபவித்து மகிழும் ஆனந்தமான மனநிலை. மிகவும் ருசியான ஒரு பதார்த்தத்தை ருசிப்பதைப் போல எளிமையை அணுவாக ரசித்து வாழ்ந்த மகான்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து யாராவது எளிமையானவர் என்று சொன்னால் கூட கோவப்பட்டிருக்கிறார்கள். பொது மேடையில் எளிமையானவர் என்று சொன்னால் அவர்கள் உடல் கூசுகிற அளவிற்கு அதை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள். இன்றும் எளிமையும் நேர்மையும் கண்காட்சி பொருளாக ஆக்காத பல மனிதர்கள் உண்டு. அவர்களோடு பழகிறவர்கள் மட்டுமே அறிவார்கள். எளிமையாக இருக்கிற பலர் தங்கள் எளிமையாக இருப்பதை தெரியாமல் வாழ்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அது சட்டையில் அணிந்து கொள்ளும் பதக்கம் அல்ல, நெஞ்சில் ஓடுகிற இரத்தம். அப்படி இருப்பவர்களிடம் நாம் திரும்ப திரும்ப எளிமையானவர் என்று சொன்னால் அவர்கள் இயற்கையை கலங்கப்படுத்தாமல் இருப்பது தான் உத்தமம். ஆடம்பரங்கள் போதையை போன்றவை. ஒரு முறை ஆடம்பரத்துக்கு பழகிவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மீள முடியாது. ஆடம்பரம் தின்ன தின்ன திகட்டாத தீ, அது உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். தீக்குள் எவ்வளவு போட்டாலும் அது எரித்து விடுவதைப் போல ஆடம்பர வேட்கை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நச்சரித்து கொண்டே இருக்கும். எளிமைக்குத்தான் எல்லை உண்டு, ஆடம்பரத்துக்கு எல்லை கிடையாது. அதனால்தான் ஆடம்பரமாக வாழ்வது என முடிவு செய்தவர்கள் தாம் நினைத்து பார்க்க முடியாத வசதிகளோடு வாழ்கிறார்கள். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து தண்ணீரை தெரிவித்து குடிக்கிறார்கள். காலை உணவிற்கு ஒரு நாட்டிலிருந்து ரொட்டியும், மதிய உணவிற்கு மற்றொரு நாட்டிலிருந்து பல வகைகளையும், இரவு உணவிற்கு இன்னொரு நாட்டிலிருந்து பதார்த்தங்களையும் இறக்குமதி செய்து அருந்தியவர்களும் இருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவிற்கே அங்காளாய்த்து கொண்டிருக்கும் வேலைகள் மத்தியில்தான் இந்த ஆடம்பர பெரியர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவளுடைய படுக்கை அறைக்கு ஆகும் பணத்தில் பலருக்கு வீடு கட்டி கொடுத்துவிடலாம். அவளுடைய குளியரலை மதிப்பில் பல மாணவருக்கு தங்கும் விடுதிகள் கட்டி அளித்து விடலாம். இத்தனை இருந்தாலும் தங்களை விட ஆடம்பரமாக இருக்கும் இன்னொருவரை பார்த்து அவளைப் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு துளிர்விடத் தொடங்கும். மனித நாகரிகம் ஆடம்பர உந்துதலால் பல பரிமாணங்களை அடைந்தது எவ்வாறு என்பது வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. சந்தனக்கட்டையில் உறங்குகிறவர்களையும் பன்னீரில் குடித்தவர்களையும் கொண்டிருந்தால் சாம்ராஜ்யங்கள் சரிந்ததை சரித்திர ஆசிரியர்கள் சித்தரிக்கிறார்கள். அவளுடைய பட்டு ஆடைகளுக்காக கப்பல்கள் கடல்களில் பவனி வந்தன. கஜானாவை காலி செய்த ஆடம்பரத்தால் வெறுப்படைந்த மக்கள் கொந்தளித்து பொங்கி எழுந்த நாடுகள் உண்டு. எளிமையாக எந்த ஆட்சியும் கவிழ்ந்ததில்லை, எந்த சாம்ராஜ்யமும் சரிந்ததில்லை. அது மக்களை இன்னும் நெருக்கமான இதயத்துக்கு அருகில் கொண்டு வருகிற இனிய நிகழ்வாகவே எப்போதும் இருந்திருக்கிறது. நன்றி.